அன்பும் நியாயமும் உள்ள தேவனை பற்றி இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். அவர் நம்மேல் அன்புடையவராக இருக்கிறதுனால மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதை ஆர்வத்தோடு செய்கிறார். உணர்ச்சி மிக்கவராக நமக்கு நன்மை செய்வதில் தேவன் ஆர்வம் காட்டுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை மனதுருக்கத்தோடு நடத்துவதற்கு எப்போதும் ஆர்வமுள்ளவராக இருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, நாங்கள் பாவிகளாக இருந்த போதிலும் எங்கள் மேல் அன்பு வைத்து உமக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்கு எப்போதும் மனதுருக்கத்தோடு எங்களை பார்க்கிறீர், எங்களை நடத்துகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். தேவ அன்பு பல விதங்களிலே வெளிப்படுகிறது. உறவுகளிலே வெளிப்படுகிறது, உடல் உறுப்புகளிலே வெளிப்படுகிறது, இயேசுவில் வெளிப்படுகிறது, அதிலும் தேவ எரிச்சலில் கூட வெளிப்படுகிறது. இதை நாம் தியானிக்கும்போது தேவன் காட்டுகிற அந்த அன்பை எந்த விதத்தினாலும் நாங்கள் மனிதருக்கு காட்டுகிறவர்களாக மாற வேண்டும் என்கிற ஜெபத்தோடு கூட நாம் இதை தியானிப்போம். இந்த கருத்துக்களை மாத்திரம், இந்த தகவல்களை மாத்திரம் அறிந்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவைப் போல, தேவனைப் போல மாறியாக வேண்டும். ஓக்லஹோமாவில் மூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. மிக கோரமான சூறாவளி மே மாதம் 20ஆம் தேதி 2013ஆம் ஆண்டில் அங்கே வீசியது. சூறாவளி வீசப்போகிறது என்கிற அறிவிப்பு வந்தபோது எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். அமண்டா மெக்கின்னி எனும் ஒரு பெண்மணி செய்த ஒரு செயலானது எல்லாராலும் போற்றப்படுகிறது. அவளுக்கு 5 வயது மகன் நோவா என்கிறவன் இருக்கிறான். அவனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அமாண்டாவின் மனதில் இருந்தது. எப்படி பாதுகாப்பது? சூறாவளி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவிப்பு சொல்லப்படுகிறது. நிச்சயமாக என்னுடைய வீடு தாங்காது, வீடு நொறுங்கிவிடும். அந்த அளவுக்கு கடுமையாக அந்த சூறாவளி வீசுகிறது என்கிற செய்தியும் அவள் அறிந்து கொண்டாள். எப்படி தன்னுடைய மகனை காப்பாற்றுவது என்கிற எண்ணம் மாத்திரம்தான் அவளுக்கு உள்ளத்தில் மேலோங்கி நின்றது. குளியல் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே ஒரு தொட்டி இருக்கிறது. தன்னுடைய மகனை போர்வைகளால் சுற்றி அந்த தொட்டிக்குள்ளாக வைத்தாள். பிறகு அதன் மேல் படுத்து கொண்டாள். சூறாவளி வீசிய போது வீடு இடிந்தது. மேலே இருந்து கற்களும் பலகைகளும் அவளுடைய உடலின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு வேதனை இருந்த போதிலும் அவள் தன்னுடைய இடத்தை விட்டு அசையவே இல்லை. அவளுடைய எலும்புகள் நொறுங்கின, ஆனாலும் அவள் அசையவே இல்லை. தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரம்தான் மேலோங்கி நின்றது. தொட்டியின் மேலே அப்படியே மூடி படுத்து கொண்டிருந்தாள். சூறாவளி நின்றபோது அந்த வீட்டில் உடைந்து கிடந்த எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடிய போது அமாண்டா மெக்கின்னி மயங்கி கிடக்கிறதை பார்த்தார்கள். அவளை தூக்கிய போது தொட்டிக்குள்ளாக 5 வயது மகன் நோவா எந்த விதமான சிறு காயம் கூட இல்லாமல் பத்திரமாக இருப்பதை பார்த்தார்கள். அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவளுக்கு சிகிச்சை கொடுத்தார்கள். அநேக அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. அவளுக்கு நினைவு திரும்பிய போது நோவா எப்படி இருக்கிறான் என்று கேட்டார். நோவா பத்திரமாக இருக்கிறான் என்று சொன்னபோது, அது மாத்திரம் போதும், எனக்கு அதுதான் முக்கியம் என்று சொன்னாள். ஒரு தாய் தன்னுடைய மகன் மேலே எந்த அளவுக்கு அன்பை காட்ட முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அமாண்டா மெக்கின்னி இருக்கிறார். ஆனால் இந்த தாயின் அன்பை விட தேவனுடைய அன்பு மேலானதாக இருக்கிறது.
வேறு பல உறவுகள் நமக்கு இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளின் அன்பை விட தேவனுடைய அன்பு மிகவும் பெரியதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வார பாடத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் தம் மக்கள் மீது காட்டுகிற மனதுருக்கத்திற்கு உறவுகளை வேதாகமம் உருவகமாக காட்டுகிறது. அதில் ஒன்று தாய் அன்பு. அம்மா என்கிறவள் எப்படிப்பட்டவள் என்று யோசித்து பாருங்கள். அந்த குழந்தை அழுதால் தாய் எங்கிருந்தாலும் ஓடி வருவாள். தன்னுடைய குழந்தை அழுகிறதே, ஏன் அழுகிறது? அந்த குழந்தையால் பேச முடியாது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு என்னது தேவை என்பதை அனுபவபூர்வமாக அறிந்தவளாக தன்னுடைய குழந்தையின் தேவைகளை நிறைவேற்றுகிறாள். ஒருவேளை அந்த குழந்தை சாப்பிட மறுத்து அழுததென்றால் ஏன் அழுகிறது என்பதை யோசிக்கிறாள். அந்த குழந்தை வெளிக்கு செல்லும்போது பச்சையாக செல்கிறது என்றால் என்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு செரிக்கவில்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாள். அந்த குழந்தை எதையும் சொல்லாமலேயே தன்னுடைய குழந்தைக்கு எனது தேவை என்பதை அம்மா அறிந்தவளாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கூட அப்படிப்பட்டவர் தானே. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னராகவே நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று தானே வேதாகம் சொல்கிறது. குழந்தை கீழே விழுந்தால் உடனடியாக அவள் என்ன செய்கிறாள்? பார்த்து நடக்க முடியாதா என்று திட்டுவதோ கோபப்படுவதோ இல்லை. அந்த குழந்தையை ஓடி சென்று தூக்கி அரவணைத்து அளவிடாமல் அதற்கு ஆறுதலாக வார்த்தைகளை பேசுகிறாள். சில சமயங்களிலே வளர்ந்த பிள்ளைகள், குடும்பமாக மாறிவிட்ட பிள்ளைகளை நீங்கள் பார்த்தால் அந்த சூழ்நிலையில் ஒழுங்கில்லாத பிள்ளைகள் மேல்தான் தாய்க்கு அக்கறை அதிகமாக இருக்கும். ஏன் இப்படி செய்கிறாள்? அந்த மகனோ மகளோ தாய்க்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருக்கலாம். இன்னொரு மகன் மிகுந்த உதவி செய்கிறவனாக இருப்பான். அந்த உதவி செய்கிற மகனை காட்டிலும் உதவி செய்யாத ஒழுங்கில்லாமல் வாழ்கிற அந்த மகனின் மேலே இந்த தாய்க்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது. அவன் பிழைத்து கொள்வான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவன் அப்படி இல்லவே, இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான் அந்த தாயுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தாயின் அன்பை தேவனுடைய அன்புக்கு ஒப்பிட்டு வேதாகமம் பேசுகிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஏசாயா 66:13 சொல்லுகிறார். ஆம், தேற்றுதல் என்பது தன்னுடைய குழந்தையின் தேவை என்ன என்பதை உணர்ந்து அதற்கானதை செய்வதாகும். சில சமயங்களில் தேற்றுதல் என்பது நல்லது செய்வது மாத்திரம்தான் என்று நாம் யோசிக்கிறோம். ஆம், நல்லது தான். ஆனால் அந்த குழந்தை தவறு செய்யும்போது குழந்தையை தாய் தண்டிக்கவும் செய்கிறார். அந்த தண்டனையை புரிந்து கொண்டு அந்த குழந்தை மாறும்போது தாயும் மனம் மாறுகிறாள். நான் உன்னை என்ன செய்கிறேன் பார், எத்தனை தடவை சொன்னாலும் நீ கீழ்ப்படிவது இல்லை என்று கோபப்படுகிற தாய் அந்த பிள்ளை அம்மா இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லும்போது அவருடைய மனம் மாறுகிறாள். தேற்றுதல் என்பதற்கு மனம் மாறுதல் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. எரேமியா 18:8 மூல மொழியில் தேற்றுதல் என்பதற்கான வார்த்தை வருகிறது. அது எப்படி வருகிறது என்று பாருங்கள். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்கிறார். இங்கே இந்த மனம் மாறுவேன் என்பது தான் தேற்றுவேன். அப்படியானால் தேவனுடைய அன்பு இத்தகையதாகத்தான் இருக்கிறது. நமக்கு அவர் சிக்ஷை அளித்தாலும் அந்த சிக்ஷையை தொடர்ந்து நமக்கு கஷ்டமாக தந்து விடுவதில்லை. அவருடைய மனம் மாறுகிறது. தன் குழந்தையின் மேலே தாய்க்கு இருக்கிற அக்கறை தேவனுக்கு இருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் வருகிறது. 2 பெண்கள் சாலமோன் ராஜாவிடத்தில் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார்கள். அந்த 2 பேருக்குமே பிள்ளை இருந்தது. ஆனால் இரவில் அவர்கள் ஒன்றாக தூங்கிய போது ஒரு பிள்ளை இறந்து விட்டது. உயிரோடு இருக்கிற பிள்ளை தன்னுடைய பிள்ளை என்று அந்த 2 பெண்களும் வாதாடுகிறார்கள். ராஜாவிடத்தில் இந்த வழக்கு வந்தபோது அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒரு பகுதியை கொடுத்து விடு என்று ராஜா உத்தரவிடுகிறார். அப்பொழுது அந்த பிள்ளையுடைய தாய் தன் பிள்ளைக்காக தன் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம்,
அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்று சொல்கிறாள். குழந்தை எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அது உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த தாயை அவ்வாறு சொல்வதற்கு தூண்டியது. இப்படிப்பட்ட அன்பை தேவன் நம்மிடத்தில் காட்டுவதை பார்க்க முடிகிறது. எப்படியாகிலும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஆசைதான் அவருக்கு இருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் சொல்கிறார். சில சமயங்களில் தாய்மார் இப்படி கூட இருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு நல்ல தாயை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்படி இல்லாத தாயும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் இருந்தாலும் தேவன் நம்மை மறப்பதில்லை என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் ஒரு முறை ஒரு வழக்கு வந்தது. 2 பெண்கள் இவ்வாறு செய்தார்களாம். தேசத்தில் பஞ்சம், பட்டினி. இந்த 2 பேரும் என்ன செய்தார்கள்? ஒரு நாள் உன்னுடைய மகனை நாம் ஆக்கி சாப்பிடுவோம், இன்னொரு நாள் என்னுடைய மகனை தருகிறேன் என்று ஒருத்தி சொன்னாள். அதற்கு சம்மதித்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வெட்டி சாப்பிடுவதற்கு அனுமதித்தாள். அந்த குழந்தையுடைய மாம்சம் காலியான பிறகு அடுத்தவள் தன்னுடைய மகனை தரமாட்டேன் என்று மறுக்கிறாள். தன்னுடைய குழந்தையை வெட்டி சாப்பிடுவதற்கு அனுமதித்த தாய் ராஜாவிடத்தில் வந்து முறையிடுகிறாள். என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளில் நான் அவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தாயென்கிறேன், அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்று முறையிடுகிறாள். ஒளித்து வைத்த தாய் நல்ல தாய் தான். ஆனால் சாப்பிடுவதற்கு தன்னுடைய மகனை வெட்டி கொடுத்த தாயை நாம் என்னவென்று சொல்வது? இது போன்ற தாய்மார்களும் இருக்கலாம். தங்கள் சுயநலத்தால் தங்களுடைய நன்மை மாத்திரம்தான் பெரிதென்று நினைத்து செயல்படக்கூடிய சில தாய்மார்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருந்தார், தேவனிடத்தில் நீங்கள் வரலாம். அந்த அன்பை விட மிக 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 பெரிய அன்பு உங்களுக்கு தேவனிடத்தில் காத்திருக்கிறது. இந்த உலகத்தார் உங்களிடத்தில் அன்பு காட்டாவிட்டாலும் இந்த தேவன் அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். தகப்பனுடைய அன்பும் அப்படிப்பட்டது தான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம். ஆம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறானோ அப்படியெல்லாம் தேவன் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் எப்ராயிமை பற்றி பேசும்போது இவ்வாறு சொல்கிறார். எப்ராயிம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். தங்களுக்கு நன்மை செய்கிறவர் யார் என்பதை இந்த இஸ்ரவேல் மக்கள் அறியாமல் இருந்தார்கள். எவ்வளோ வேதனை! ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே சொல்வதை உபாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் தமது அன்பு நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். வனாந்தரத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் தேவன் இஸ்ரவேல் மக்களை சுமந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை சுமந்து வந்தார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் போதெல்லாம் அவர்களை மாத்திரம்தான் தேவன் அப்படி நடத்தினார் என்று நாம் தவறாக நினைத்து கொள்கிறோம். அப்படி இல்லை. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு மகனை பற்றி பேசும்போது நான் அவனிடத்தில் மிகவும் அன்பாக இருக்கிறேன் என்று நான் சொன்னால் அடுத்த மகனை ஒதுக்குகிறேன் என்றோ வெறுக்கிறேன் என்றோ அர்த்தமில்லை. அந்த மகனை பற்றி பேசுகிறேன், அவ்வளவுதான். இந்த மகனிடத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட அன்புடையவனாகத்தானே நான் அடுத்தவனிடத்திலும் இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் எப்படி நான் நல்ல தகப்பனாக இருக்க முடியும்? எல்லா காலங்களிலும் இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்திருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் உலகத்தில் பிறந்த எல்லா மக்கள் மேலும் தேவன் ஒரே விதமான அன்பை உடையவராகத்தான் இருந்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் எல்லா தேசங்கள் மேலும் தேவன் அன்புடையவராக மாறினார் என்பது போல பல சமயங்களில் நாம் நினைத்து கொள்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்புக்கு அல்ல, ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். தேவன் ஊழியக்காரனை மாத்திரம்தான் நேசிக்கிறார் என்று சொல்வது எந்த விதத்தில் சரியானதாக இருக்க முடியும்?
ஊழியம் செய்ய வேண்டிய அவன் ஊழியம் செய்யாமல் சுயநலத்தோடு நடந்து கொண்ட போதிலும் அவனிடத்திலும் தேவன் அன்பாக இருந்தார் என்பதை தான் வேதாகம் நமக்கு காட்டுகிறது. தேவ அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவனின் அன்பையும் உதாரணமாக வேதாகம் பேசுகிறது. ஓசியாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய மனைவி அவரை விட்டு போய்விட்டார், அவளை திரும்பவும் சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன் நேசரால் நேசிக்கப்பட்டவள். ஆம், அப்படித்தான் ஓசியாவின் மனைவி அவரை விட்டு பிரிந்து செல்விடுகிறார். அவளை பணம் கொடுத்து வாங்குகிறார் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று சொன்னார். ஆம், காத்திருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் தேவனை விட்டு விலகிச் செல்லாமல் அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக, அவர் எனக்கு போதும் என்று சொல்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். சிநேகிதனின் அன்பை கூட ஆண்டவர் உதாரணமாக சொல்கிறார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். ஆம், கஷ்ட காலத்திலும் உண்மையான சிநேகிதன் நம்மை சிநேகிக்கிறவனாகத்தான் இருப்பான். நாம் நன்றாக இருக்கும்போது சிநேகித்து விட்டு ஒரு கஷ்ட நேரத்தில் நம்மை ஒதுக்குகிற மனிதன் உண்மையான சிநேகிதன் இல்லை. சிநேகிதன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி பேசும்போது இயேசு சொன்னதை பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று சொல்கிறார். ஆம், நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் நம்மை சிநேகிதர் என்று அழைக்கிறார். இந்த விதமாக இந்த உறவுகளிலே தேவன் அன்பை வெளிப்படுத்துகிறார். மனிதர் வெளிப்படுத்துகிற மனதுருக்கத்தை விட தேவனுடைய மனதுருக்கம் மிக மிக அதிகமானதென வேதாகமம் வலியுறுத்துகிறது. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த தேவனிடத்தில் எவ்வளவு தூரம் அன்புடையவர்களாக நாம் மாறுவோம். இந்த தேவன் எல்லோரையும் நேசிக்கிற காரணத்தினாலே நாமும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக எவ்வளவுக்கு நாம் மாறுவோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அன்பு உள்ளுக்குள்ளே பொங்குகிற அன்பாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆர்வம் என்பது மிகுந்த உணர்ச்சி. அப்படிப்பட்ட உணர்ச்சியுடையவராக தேவன் நம்மை நேசிக்கிறார். அதே விதமான உணர்ச்சியோடு கூட நாம் மக்களை நேசிக்க வேண்டும். இருதயம் ஏங்குகிறது என்று சொல்கிறார். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், நீ செய்கிற தப்பி நிமித்தமாக, உன்னுடைய தவறு நிமித்தமாக உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா 31:20 நாம் வாசிக்கிறோம். ஆம், அவன் எனக்கு அருமையான பிள்ளை. அவன் தவறு செய்த போதிலும் கூட, அவனுக்கு விரோதமாக நான் பேசின போதிலும் கூட அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, என் இருதயம் அவனுக்காக ஏங்குகிறது என்று அதற்கு அர்த்தம். உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடைக்கிக் கொள்கிறீரோ என்று ஏசாயா தேவனை பார்த்து கேட்கிறார். சில சமயங்களில் அப்படி ஆண்டவர் செய்வது போல நமக்கு தெரியலாம். ஆனால் நிச்சயமாக இந்த தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவருடைய தன்மை மாறுவதில்லை, அவருடைய குணம் மாறுவதே இல்லை. உடல் மொழிகள் மூலமாகவும் தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரைப் போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அவர்கள் பக்கமாக நான் சாய்ந்தேன் என்று சொல்கிறார். ஆம், அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் மிகுந்த அக்கறையோடு கவனித்தேன். அப்படிப்பட்ட அக்கறை உடையவராக இன்றைக்கு உங்கள் பேரிலும் தேவன் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய செவியை சாய்த்து நமக்கு தேவை என்ன என்பதை கவனிக்கிறாராம். நாம் என்ன சொல்கிறோம் என்பதை கேட்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை இந்த உடல் மொழி சொல்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சங்கீதம் 33:19 வாசிக்கிறோம். பஞ்சம் வரலாம், வரத்தான் செய்கிறது. இந்த உலகம் சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிறது. எனவே அவர் விரும்பாத அநேக செயல்பாடுகள் இந்த பூமியில் நடப்பதற்கு அவர் அனுமதித்து தான் இருக்கிறார். ஆனால் அந்த சமயத்திலும் நாம் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இருந்தால் நம்மை உயிரோடு காப்பதற்கு அவருடைய கண் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாக இருக்கிறதாம். அது மாத்திரமல்ல, வழி தெரியாமல் தேகக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார் என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உலகத்தில் மனிதர்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அதே விதமாக அவரும் உதவி செய்வதாக வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இந்த உடல் மொழிகள் மூலமாகவும் தேவ அன்பு வெளிப்படுகிறது. எப்படி சில சமயங்களில் பிரச்சனைகளின் போது நம்முடைய உடல் இயங்குகிறதோ, நம்முடைய உள்ளம் கொதிக்கிறதோ, அதே போல் அவருடைய உள்ளமும் கொதிக்கிறது, அவருடைய உடலும் நமக்காக வேலை செய்கிறது என்பதை சொல்கிறார். தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள இவை நமக்கு உதவுகின்றன. இந்த புரிதலிலிருந்து நமக்கு மிகுந்த ஆறுதல் கிடைக்கிறது. எப்படி நாம் ஒருவரை நேசிக்கும் போது நாம் எப்படியெல்லாம் செயல்படுகிறோமோ அதைவிட அதிகமாக தேவன் செயல்படுகிறார் என்பது எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. இந்த அன்பின் வெளிப்பாட்டை நாம் இயேசு இடத்திலே பார்க்க முடிகிறது. மனதுருகி இயேசு செய்த சில சம்பவங்களை நாம் யோசித்து பார்ப்போமா? இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கண் பார்வை இல்லாமல் இருந்த அவருடைய கண்களை அவர் மனதுருக்கத்தோடு தொட்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் என்று இன்னொரு இடத்தில் வாசிக்கிறோம். கண் பார்வை மாத்திரமல்ல, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் இயேசு தீர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை லூக்கா பதிவு செய்திருக்கிறார். ஒரு வாலிபன் இறந்து விட்டான். அந்த வாலிபனை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த தாய் அழுது கொண்டே வருகிறாள். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டாராம். அவர் பாடையை தொட்ட மாத்திரத்தில் சுமந்து கொண்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். ஏன் இது போன்ற சம்பவங்கள் இன்றைக்கு நிகழக்கூடாது? இது போன்ற சம்பவங்களை ஆண்டவர் செய்ததன் மூலமாக தேவனுடைய ஆசை என்ன என்பதை காட்டுகிறார். அப்படி உயிரோடு ஒவ்வொரு இறந்தவனையும் ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருந்தால் இங்கு மரணம் இல்லாமலே போயிருக்கும். சாத்தானுடைய ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய சரீர வேதனைகள் நமக்கு காட்டத்தான் செய்கின்றன. ஆனால் சீக்கிரமாகவே ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெறுகிறோம். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை யோசித்து பாருங்கள். உடல் வியாதியை மாத்திரமல்ல, உள்ளத்தின் வியாதியையும் சுகமாக்குவதற்கு அவர் ஆசைப்பட்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு கரையில் வந்த அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று மார்க் சொல்கிறார். மனதுருகி உபதேசித்தாராம். நம்முடைய உபதேசம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்பதை யோசிப்பாருங்கள். நான் என் தேவனை பற்றி பேசும்போது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் பண்ணின பிரசங்கங்கள் மனதுருக்கத்தோடு செய்யப்பட்ட பிரசங்கங்களாக இருந்தன. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர்கள்தான் தேவத்துவத்தின் மற்ற நபர்களும். பிதாவாக இருந்தாலும் சரி, குமாரனாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் சரி, நம்மேலே மனதுருக்கம் விடுவர்கள்தான். சில சமயங்களில் மனிதர்கள் பேசும்போது பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டு தேவன் வேறு என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்கிற தேவன் ஒரே விதமான தன்மை உடையவராகத்தான் இருக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற தேவன் பிதா என்றும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற தேவன் இயேசு என்றும் நினைத்தால் தவறு செய்து விடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் மனிதர்களோடு வந்து இடைப்பட்டு பேசின தேவன் குமாரன் தான். அவர் மனிதராக வருவதற்கு முன்னராக இருந்த நிலையிலே அப்படி வந்து பேசினார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவின் நடைமுறைகளில் நாம் கண்டுகொள்ள முடிகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புதிய ஏற்பாடு சொல்கிறது பாருங்கள். இரக்கங்களின் பிதா, சகல விதமான ஆறுதலின் தேவன். தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவத்துவம் நம்மேல் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது அவர் எப்படி அழைத்து வந்தார் என்பதற்கு ஒரு கழுகை உதாரணமாக சொல்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவனை வழிநடத்தினார். பழைய ஏற்பாடு காட்டுகிற இதே விதமான ஒரு உதாரணத்தை இயேசுவும் சொல்லுகிறார்.
இங்கே கழுகை பற்றி பேசினார். புதிய ஏற்பாட்டில் கோழியை பற்றி பேசுகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்து கொள்வதற்கு மனதாக இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவின் வார்த்தைகள் மூலமாகவும் இயேசுவின் செயல்பாடுகள் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த தேவன் மனதுருக்கம் உள்ளவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவனை எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதாம் சொல்வதை பார்க்க முடிகிறது. எரிச்சல் என்பது இங்கே பொறாமையை சுட்டி காட்டுகிறது. தேவனுக்கு ஏன் பொறாமை வருகிறது? 2 வகை எரிச்சல்களை பற்றி வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ தன் புருஷனோடு அன்றி அந்நிய புருஷனோடு சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சல் என்ற எண்ணாகமம் 5:29 வாசிக்கிறோம். ஒரு மனைவி தன் கணவனை விட்டுவிட்டு வேறொருவனோடு சேர்ந்து கொள்கிறாள். அப்பொழுது கணவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. இது என்ன விதமான எரிச்சல்? இவ்வகை எரிச்சலில் எரிச்சல் படுகிற கணவனுடைய நலன் பாதிக்கப்படுகிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண் அந்த கணவனை விட்டு சென்று விட்டதுனால கணவனுடைய நலன் பாதிக்கப்படுகிறது. அதனாலே அவனுக்கு எரிச்சல் வருகிறது. எனக்கு உதவி செய்ய வேண்டியவள், எல்லா விதங்களிலும் என்னோடு இருந்து என்னுடைய நன்மைகளை நாட வேண்டியவள் என்னை விட்டு சென்று விட்டாள் அல்லது என்னை ஏமாற்றுகிறாள் என்கிற எண்ணம் அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. கணவனை மனைவி ஒதுக்குவதால் எரிச்சல் படுகிற கணவனுக்கு பாதிப்பு. இங்கே அவன் ஏன் எரிச்சல் படுகிறான்? ஐயோ, என் மனைவி கஷ்டப்பட போகிறாளே என்று நினைத்து அவன் எரிச்சல் படவில்லை. ஐயோ, என்னுடைய நலன் பாதிக்கப்படுகிறதே என்று எரிச்சல் படுகிறாள். தேவனுடைய எரிச்சல் அப்படிப்பட்டதாக நாம் பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்று யாத்திராகமம் 34:14 வாசிக்கிறோம். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவனை விட்டு நான் விலகிச் செல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது யாருடைய நலன் பாதிக்கப்படுகிறது? தேவனுடைய நலன் பாதிக்கப்படுகிறதா? என்னுடைய நலன் பாதிக்கப்படுகிறதா? நான் அந்நிய தேவனை வணங்கினேன் என்றால், தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவனோடு நான் சேர்ந்து கொண்டேன் என்றால் நான் கஷ்டப்பட போகிறேன். ஏனென்றால் சாத்தான் நல்லவன் இல்லை, அவன் என்னை அழிக்க பார்க்கிறவன். தன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறவர்களையும் அவன் அழிக்கத்தான் செய்வான். அவன் எந்த விதமான நன்மையும் அவர்களுக்கு செய்ய மாட்டான். நன்மை செய்வது போல தெரியலாம், அந்த நன்மையும் கூட தீமையாகத்தான் இருக்கும். இதை பார்த்து ஆண்டவர் எரிச்சல் படுகிறார். இந்த எரிச்சல் யாருக்காக படுகிற எரிச்சல்? தமக்காக அவர் எரிச்சல் படவில்லை, நமக்காக அவர் எரிச்சல் படுகிறார். முந்தின எரிச்சல் வித்தியாசமானது. எரிச்சல் படுகிற மனிதன் தனக்காக எரிச்சல் பட்டான். இங்கே தேவன் எரிச்சல் படுகிறார், தனக்காக அல்ல, அவரை விட்டு பிரிந்து செல்லுகிறவர்களுக்காக எரிச்சல் படுகிறார். ஐயோ, எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறானே, என்ன கஷ்டப்பட போகிறான், நான் எப்படி இதை பார்த்து கொண்டிருப்பது என்று நினைக்கும்போது அவருக்கு வருகிற அந்த உணர்ச்சியைத்தான் எரிச்சல் என்று வேதாகமம் இங்கே பேசுகிறது. இவ்வகை எரிச்சலில் எரிச்சல் படுத்துகிற மனிதனுடைய நலன் பாதிக்கப்படுகிறது. எரிச்சல் படுகிறவருடைய நலன் அல்ல, எரிச்சல் படுத்துகிறவனுடைய நலன். தேவனை மனிதன் ஒதுக்குவதால் எரிச்சல் படுத்துகிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய எரிச்சல் அன்பினால் வருவது. நான் ஒருவன் தேவனுக்கு இல்லாமல் போவதனாலே தேவனுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் எல்லா இழப்புகளும் எனக்கு இருக்கிறது. அவர் என்மேல் அன்பு வைத்திருக்கிறதுனால இப்படி செய்கிறானே என்று வேதனைப்படுகிறார். கழுகு சுமந்து வருவது போல உன்னை நான் சுமந்து வருகிறேன், உன்னை என்னுடைய செட்டைகளின் கீழாக நான் அரவணைத்து கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போய்கிறதே என்று நினைக்கும்போது அந்த அன்பின் இயக்கத்தில் ஒரு வேதனை வருகிறது அல்லவா? அந்த வேதனையைத்தான் இங்கே வேதாகம் எரிச்சல் என்று சொல்கிறது. கணவனுடைய எரிச்சல் அவன் தன்மேல் வைத்திருக்கிற அன்பால் ஏற்படுகிறது, இது சுயநலம். தேவனுடைய எரிச்சல் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பால் ஏற்படுகிறது, இது பிறர் நலம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் மனதுருக்கமும் ஆர்வம் உள்ளவர் என்பதை மறுபடியும் சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்? அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள்.
அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வர்த்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று நியாயாதிபதிகளிலே ஒரு சம்பவம் வருகிறது. தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கஷ்டம் வந்தது. அதுதான் நடக்கிற உண்மை. அந்நிய தேவர்கள் என்று சொல்லும்போது ஏதோ கடவுள்கள் என்று மாத்திரம் நாம் நினைக்கக்கூடாது. பல சமயங்களிலே தேவனை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த திறமைகளை நாம் நம்புகிறோம். அப்போது ஒரு தேவனாக மாறிவிடுகிறது, அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது. மற்றவர்களை நாம் நம்பிவிடுகிறோம், மற்றவர்களை சார்ந்து நிற்கிறோம். அப்பொழுது அவர்கள் நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறார்கள். யாரையும் அல்ல, தேவனை நாம் முழுவதுமாக சார்ந்து நிற்பது அவசியமாக இருக்கிறது. ஐயோ, நாங்கள் தவறு செய்து விட்டோமே என்று தேவனிடத்தில் வருகிறார்கள். ஏன் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே போனீர்களே, என்ன ஆயிற்று, அவர்களிடத்திலேயே போங்களேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு செய்கிறார். அவர்கள் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அப்படித்தான் அவர் நடந்து வருகிறார். அதற்கு காரணம் அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். தேவனுடைய தன்மை அன்பு. அந்த அன்பு எப்படியெல்லாம் செயல்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு இடத்துல அன்பாக இருந்தால் அவன் எப்படியெல்லாம் செயல்படுவான் என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். மற்றவர் மேலே நாம் நீடிய சாந்தமுடையவர்களாக இருக்கிறோமா? தயவுள்ளவர்களாக அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும்போது நமக்கு பொறாமை வராமல் இருக்கிறதா? நாம் புகழும்போது நம்மையே புகழ்ந்து கொள்கிறோமா? இருமாப்பாக பேசுகிறோமா? பல சமயங்களில் ஊழியம் செய்கிற நான் கூட அப்படி நடந்து கொள்வது உண்டு. ஊழியம் செய்வது தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு. ஆனால் நான் அதற்கு மாறாக நடப்பேன் என்றால் எப்படி தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் என்னை அழைத்து கொள்ள முடியும்? அது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது என்று பவுல் சொல்கிறார். நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறோம்? நமக்கான நன்மைகளை மாத்திரமே நாம் நாடுகிறோமா? மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறோமா? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இன்னொருவனுக்கு அநியாயம் நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் வருகிறதா? அநியாயம் என்பதற்கு எதிர்ப்பதம் போல இங்கே சத்தியம் காட்டப்படுகிறது. நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்றால் நான் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் நான் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. சத்தியம் என்பது பல சமயங்களிலே கொள்கையாக பார்க்கப்படுகிறது. சத்தியம் என்பது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் தன்மையுடையவர்களாக மற்றவர்களை பார்க்கும்போது நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். மற்றவர்கள் நம்மை நம்பத்தகுந்தவர்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய தன்மை இத்தகையதாக இருக்கிறது. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று யோவான் பதிவு செய்கிறார். ஆம், தேவன் எப்படிப்பட்ட அன்புடையவராக இருக்கிறாரோ அதே விதமான அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மை ஒதுக்குகிறவர்களிடத்திலும் நாம் அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் போது நம்மை ஒதுக்கிவிட்டு அவர்களுக்கு தீமை செய்கிறவர்களோடு அவர்கள் பேசிவிட்டால், பழகிவிட்டால் நாம் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களுக்காக வேதனைப்படுவோம். அதுதான் உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். நாம் ஒருவரிடத்தில் அன்பு காட்டும்போது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட நன்மை விளையத்தான் செய்கிறது. அமெரிக்காவில் நார்த் கரோலினாவில் ஆஷ்வெல் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த நகரத்தில் 2023 நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். மரியா ஆல்வரேஸ் என்று ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய கணவர் மாரடைப்பினாலே இறந்து விடுகிறார். அவர்களுக்கு 8 வயது எம்மா என்கிற ஒரு குழந்தையும் 7 வயது லூகாஸ் என்கிற ஒரு குழந்தையும் இருந்தார்கள். ஒரு சிறிய உணவகம் ஒன்றை அவள் நடத்தி வந்தாள். ஆனால் போதுமான வருமானம் இல்லை, போதுமான ஆட்கள் அங்கே வருவது இல்லை. எனவே மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாள்.
2023ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதியில் ஒரு நாள் அவள் வெளியில் வந்தபோது ஒரு முதியவர் பெஞ்சில் நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள். ஐயா, நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டாள். இல்லை என்று சொன்னபோது, என் வீட்டிற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன் என்று அழைத்துச் சென்று உணவு கொடுத்தாள். நீங்கள் யார் என்று விசாரித்தாள். அவருடைய பெயர் ராபர்ட் ஜென்கின்ஸ், ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவருக்கு யாரும் இல்லை. சுகவனமாக இருந்தபோது அவர் கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டது. அப்போது அவள் சொன்னாள், எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்திலே நாங்கள் சாப்பிடுகிற இந்த உணவை ஒரு பகுதி உங்களுக்கும் தருகிறோம், ஏன் எங்களோடு தங்கிக் கொள்ளுங்களேன் என்று சொல்லி அவரை அங்கே தங்கும்படியாக சொல்கிறார். எம்மாவுக்கும் லூக்காஸுக்கும் அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆசிரியர் அல்லவா. அந்த 2 பேருக்கு மாத்திரமல்ல, இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கூட அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அவரிடத்தில் பாடம் படிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இன்னமும் ஒரு கூட்டம் வர ஆரம்பித்தது. அவர்கள் உணவகத்திற்கு வந்தார்கள். இங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உணவகம் வைத்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அநேகர் அந்த இடத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். வருமானம் பெருகியது, வசதி பெருகியது. ஓராண்டாயிற்று. 2024 டிசம்பர் 15ஆம் தேதியில் ஓராண்டு இந்த உறவை கொண்டாடுவதற்கு தீர்மானித்தார்கள். அப்போது மரியாவை பார்த்து ராபர்ட் சொன்னார், நீ என்னை காப்பாற்றி விட்டாய். அப்பொழுது மரியா சொன்னாள், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றியிருக்கிறீர்கள். ஒருவருக்கு உதவி செய்யும்போது அந்த உதவி நமக்கும் திரும்ப வருகிறது. நாம் செய்கிற உதவி சுயநலம் இல்லாமல் செய்யும்போது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கிறது, பல மடங்கு இருக்கிறது. நம்மால் அதை நம்ப முடிவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய தன்மையுடையவர்களாக நாம் மாறுகிறோம். அது தேவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய தன்மையுடையவர்களாக வாழ்வது தான் நிச்சயமாகவே நல்ல வாழ்க்கை என்பதை நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் மீண்டுமாக நாங்கள் வருகிறோம். நீர் எப்படிப்பட்ட மனதிற்குடையவராக, அன்புடையவராக, அந்த அன்பை காட்டுவதற்கு எவ்வளவுக்கு உணர்ச்சி மிக்கவராக இருந்தீரோ அதே விதமான ஆர்வத்தோடு கூட நாங்களும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.